ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹைதராபாதி குவிசினோட ஒன் ஆஃப் த ஜெம்ஸ் ஸ்டார் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லணும், இந்த குபானி கா மீட்டா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரமடான் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இது லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரி ரெஸ்டாரண்ட் வில் சர்வ் யூ திஸ் குபானி கா மீட்டா. அண்ட் இது வந்து மிஸ்ஸே இல்லாமல் நல்லா வரும், அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது. இட்ஸ் சச் அ சிம்பிள் ரெசிபி. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ பிகினிங்லேயே சொல்லிடுறேன், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ திஸ் இஸ் குபானி ஆர் ட்ரைட் ஏப்ரிகாட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரைட் ஏப்ரிகாட்ஸ் வாங்கணும் இதுக்கு. ஸோ டோன்ட் பை தட் அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு சாஃப்டாக மஷியாக ஒரு ஏப்ரிகாட் இருக்கும், ட்ரைட் ஏப்ரிகாட். அது வாங்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹார்டாக ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த ஏப்ரிகாட் தான் வாங்கணும் இதுக்கு. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து 200 grams ட்ரைட் ஏப்ரிகாட் எடுத்திருக்கேன். இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ஏப்ரிகாட்ஸை தண்ணியில் வந்து ஒரு 10 to 12 hours ஊற வைக்கணும். ஸோ இன்றைக்கி ஐம் ஜஸ்ட் ஆடிங் அபவுட் 200 ml ஆஃப் வாட்டர். இது சோக் ஆகட்டும் நல்லா. நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண இந்த ஏப்ரிகாட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து இந்த தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இந்த தண்ணியை தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதை வச்சு தான் குக் பண்ண போகிறோம். இந்த ஏப்ரிகாட் உள்ள வந்து ஒரு சீடு இருக்கும், அந்த சீடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை தனியாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு திக் பாட்டம் வெசிலில் வந்து இந்த ஏப்ரிகாட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது சோக் பண்ண தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 3/4 கப் சுகர் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இது நல்லா ஹை ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இந்த ஏப்ரிகாட்ஸ் குக் ஆகிற டைமில் நம்ம இந்த அதோட சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி கிராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிராக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி குட்டி பாதாம் மாதிரி ஒரு சீடு இருக்கும். இதுதான் நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். யூ சி இது நல்லா இந்த சுகர் சிரப்லேயே வந்து பாயில் ஆகுது. ஸோ இது நல்லா பாயில் ஆகி சாஃப்டாக மஷி ஆகணும், அந்தளவுக்கு இது ஹேஸ் டு குக். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து வி கேன் ஜஸ்ட் டர்ன் ஆஃப் த ஸ்டோவ். அண்ட் இதிலேருந்து ஒரு ஃபியூ பீசஸ் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது ஆறுனதும் இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த பல்ப் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பல்ப் ஆட் பண்ணதும் பாருங்கள் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்ஸ்டர் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் இட், நம்ம குபானி கா மீட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். This will go well with vanilla ice cream or unsweetened fresh cream. I have unsweetened fresh cream here. இல்லாட்டி நம்மள்ட்ட ரப்டி இருந்ததுன்னா ஸ்வீட் இல்லாத ரப்டி மலாய், even that will be good. ஏன்னா இதில் ஏற்கனவே So this is Kubaani Ka Meeta for you. Please do like, share and subscribe to Kuds Kitchen. Thanks for watching.